Today Bible verse in Tamil. இன்றைய வசனம், நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். தியானம். எபேசு சபையின் பொறுமையையும் இளைப்படையாத பிரயாசமும் மீண்டும் இங்கு நினைப்பூட்டப்படுகிறது. அதன் சகிப்புத்தன்மை இயேசுவால் பாராட்டப்படுகிறது. ஆதி சபையின் நாட்களில் பல எதிர்ப்புகள் மத்தியில் கர்த்தருடைய ஊழியம் செய்த அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலர்களாகிய யோவான், ஸ்தேவான், பிலிப்பு, பர்னபா, மார்க்கு, அப்போலோ, ஆக்கிலா, பிரிஸ்கில்லாள் ஆகிய பரிசுத்தவான்களின் கடினமான ஊழியங்கள், உழைப்புகள், பிரயாசங்கள், சகிப்புத்தன்மையையும் வேதத்தில் பல இடங்களில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலராகிய பவுலுடையரின் அறிக்கையின்படி உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். சுவிசேஷத்து நிமித்தம் அப்போஸ்தலனாகிய பவுல் எத்தனையோ உபத்திரவங்களை சந்தித்தும் அது நிமித்தம் அவர் சோர்வடையவில்லை. ஜெபம். எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாய் தேவன் தாமே நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய தினத்திலும் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாய் தேவன் தாமே நீர் பாராட்டின இரக்கத்திற்காக நன்றி ராஜா. இன்றைய தினத்திலும் எபேசு சபை எப்படியாக சகித்து கொண்டிருந்தது, அதனுடைய பொறுமையை குறித்தும் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் எப்படி பிரயாசப்பட்டது என்பதை குறித்து நாங்கள் தியானிக்க முடியாது இரக்கம் செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆம் கர்த்தாவே, ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படியாக உம்முடைய ஊழியத்தை செய்தார்கள் என்பதை கர்த்தாவே நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படியாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அப்பா உம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுலுடையார் எழுதிய வார்த்தையின்படி உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம் என்பதை குறித்தும் நாங்கள் தியானிக்க முடியாது தேவன் தாமே நீர் எங்களுக்கு இரக்கம் செய்தீங்களே ராஜா. அப்படியாக இந்நாட்களிலும் இருக்கிறதான கர்த்தாவே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்க முடிய பரிசுத்தவான்கள் யாவரும் அப்படியாக தகப்பனை சோர்வடையாமல் எந்த உபத்திரம் வந்தாலும் கர்த்தாவை விட்டு பின்வாங்காமல் ஊழியம் செய்ய தேவன் தாமே நீர் யாவருக்கும் பலத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படியாக இன்னும் அநேக ரகசியங்களை தேவன் தாமே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்து உடைய ரகசிய வருகைக்கு நீர் ஆயத்தமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் அப்படி செய்யப்படுதா நன்றி செலுத்துகிறோம். உங்களை தாழ்த்தரப்படுகிறோம். சகல துதிகன மகிமை யாவும் ஒருவருக்கே ஈரடிக்கிறோம். ரட்சகரும் மீட்புமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சகல துதிகன மகிமை யாவும் ஒருவருக்கே ஈரடிக்கிறோம். ரட்சகரும் மீட்புமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.